அடுத்தது வந்து போன்ஸ். இந்த லாங் போன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஆட்டுக்கு கால் கறியோ இல்லை எலும்போ என்னமோ ஒன்று கொடுத்துட்டோம்னா நீளமாக இருக்கும். அது கடிக்கும்போது வந்து அது நீல வாக்கில் உடையும். டாக் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அது நல்லா அடித்து சாப்பிடும். பல நேரங்களில் அதில் பிரச்சனை வர்றதில்லை. ஃப்ளாட்டான போன்ஸ், இப்போ கோழியோட நெஞ்சு எலும்பு கறி, அந்த ரிப்ஸ், இல்லைன்னா ஆட்டுடைய அந்த ஃப்ளாட்டான இருக்கிற எலும்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். சேஃபான எலும்புகள் கொடுக்கலாம். ஒரு ராங்கான எலும்பு கொடுத்துடக்கூடாது. அது ஏன்னா நீல வாக்கில் உடையும். கண்ணா பேசாமட்றா, நீல வாக்கில் உடையும். நீல வாக்கில் உடையும் போது அது உள்ள காயம் ஏற்படுத்திடலாம். சில சமயம் டைஜஸ்டிவ் ட்ராக்ஸ், அதாவது வந்து குடல் இதுலேயும் வந்து ரொம்ப வந்து அதுக்கு ஒரு புண்ணையோ ஒரு ப்ளீடிங்கோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு. கண்ணா எங்கே போகிற, எங்கே போகணும், உட்காரு, மேலே போகணுமா, நீ படுத்துக்கோ, போகலாம், நான் கொஞ்சம் நேரத்தில் போகலாம். அதனால் அந்த மாதிரி நீளமான போன்ஸை தவிர்த்துருங்க. ஃப்ளூட்ஸ் வந்து கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு 2 தாட்